வீட்டின் கதவை உடைத்து பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் ஆதம்பாக்கத்தில் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர், திமுக அரசு மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அவ்வப்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை யூடியூப் சேனல்களில் கூறி வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது வெவ்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக கைதும் செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவதூறாக பேசி தன்னிடம் ரூபாய் 2 லட்சம் பறித்துவிட்டதாக சினிமா தயாரிப்பாளர் ஆயிஷா கடந்த மாதம் சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது புகாரளித்திருந்தார். இதனிடையே இந்த வழக்கில் அவரை கைது செய்வதற்காக போலீசார் இன்று காலை அவரது வீட்டை சுற்றி வளைத்தனர். வீடு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால் போலீசாரால் அவரை உடனே கைது செய்ய முடியவில்லை. இதனையடுத்து வீட்டுக்குள் இருந்த சவுக்கு சங்கர் தன்னை கைது செய்வதற்காக போலீசார் வந்துள்ளதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ பேசுபொருளானது. இந்நிலையில் தீயணைப்பு படையினர் உதவியுடன் அவரது வீட்டுக்கதவை உடைத்து திறந்தனர். பின்னர் சவுக்கு சங்கர் ஆதம்பாக்கம் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல. நம்ம த்ரில்லிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ். அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு, பிளஸ் 4 அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க. மொத்தம் 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 3-4 மாசம் வெளியே வர முடியாது. அதனாலதான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க. ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம், படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன். அதுக்கான பின் விளைவுகள் தான் இது. அதை எதிர்கொள்ள தயாரா தான் நான் இருக்கேன். இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க, ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ லாயர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது, இதுதான் நிலைமை. ஸோ சிச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க, உங்களை ஒரு குடும்பமா நான் பாக்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ நன்றி.